ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய 28 மாவட்டங்களில் ஒன்றான ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல இ-சேவை மையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி வேலையை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் தனியாக போயிட்டு இருக்கும் பொழுது 2 ஆன்மாக்கள் பின்தொடர்ந்து அதன் பிறகு அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2021ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது அருள்மொழி அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ஆம் காலகட்டத்தில் இந்த அருள்மொழிக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா அருள்மொழி இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய தம்பியுமே காலேஜில் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த அருள்மொழி காலேஜ் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறோமே அதுக்காக வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பேரண்ட்ஸோட சம்மதத்தோட இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி பகுதியில் வந்து ஒரு இ-சேவை மையத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாக இவங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9-30 மணிக்கெல்லாம் இந்த இ-சேவை மையத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா மாலை தோராயமாக 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்களாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, நம்ம தனியாக நடந்து வரணும் அப்படின்றத நினைச்சாலே பயந்தாங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னோம்னா வெடி போடக்கூடிய சத்தம் கேட்டாலே கொஞ்சம் அரண்டு தாங்க போவாங்க. அதனால தாங்க இவங்க வந்து வேலையை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வருவது வந்து வழக்கங்க. அப்படி இருக்கையில தான் தோராயமாக ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருந்திருக்கும். காலையில எப்பயும் பொழுது வேலைக்கு போயிட்டாங்கங்க. வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த இ-சேவை மையத்தோட முதலாளி இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, வேலை இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்குமா, கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதனால கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த அருள்மொழியுமே வந்து சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:15 தாங்க அந்த இ-சேவை மையம் ஆபீஸை விட்டு வெளியே கிளம்பி வராங்க. அப்படி வெளியே கிளம்பி வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா வந்து பஸ்ஸே வரல. குறிப்பிட்டு சொல்லணும்னா தோராயமாக ஒரு 7:30 மணி கடந்துருச்சு. என்னடா அது பஸ்ஸே வரல, நம்ம எப்படி போக போறோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்குது. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே ஒரு ஆட்டோ வந்து நெருங்கி வருதுங்க. அந்த ஆட்டோ வந்து உத்து பாக்குறாங்க. அந்த ஆட்டோக்குள்ள வந்து யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஒரே ஒரு டிரைவர் மட்டும் தான் இருக்கிறாரு. உள்ள எந்த பேசஞ்சருமே இல்லையே, நம்ம எப்படி தைரியமா ஏறுறது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தங்கச்சி கவலைப்படாதமா, நான் உன்னை பத்திரமா உன்னுடைய வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறேன், நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அதன் பிறகு வந்து இவங்க எங்க போகணுமோ அந்த அட்ரஸை சொல்லி அந்த ஆட்டோலேயே கொஞ்சம் மனதைரியத்தோட ஏறி உட்காடுறாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கிட்டே நெருங்கி போயிருப்பாங்க. இவங்களுடைய ஊரை பத்தி சொன்னா அவங்க ஊருக்கு முன்னாடியே ஒரு மீன் மார்க்கெட்டுன்னு ஒரு ஸ்டாப் இருந்திருக்குங்க. அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடி இந்த ஆட்டோ வந்து திடீர்னு சடனா நின்றுருக்குது. அப்படி நிக்கிறது மட்டும் இல்லாம பயங்கரமா வெடி போடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே ஆணு கத்திட்டாங்க இந்த அருள்மொழி. என்னாச்சுன்னா ஏன் இந்த மாதிரி திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஆட்டோ டிரைவர் என்னாச்சுன்னு தெரிலமா, நான் இங்கே இறங்கி போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காருங்க. பார்த்த உடனே இந்த ஆட்டோ டிரைவரும் மிரண்டு போயிட்டாருங்க. என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய ஆட்டோ டயர் இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சர் ஆயிருக்குது. திடீர்னு இப்படி ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிடுச்சேமா, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த அருள்மொழி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க பத்திரமா கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்னதுனால தானே நான் நம்பி ஏறினேன், இப்போ என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த ஆட்டோ டிரைவர் வந்து நான் என்னமா பண்ணுவேன், யதார்த்தமா இது வந்து நடந்துட்டு இருக்குது, வேற ஏதாவது ஆட்டோ வந்துச்சு இல்லை பஸ் வந்துச்சுன்னா நான் உனக்காகவே வந்துட்டு கையை காட்டி நிப்பாட்டி உன்னை வந்து ஏற்றி விடுறேமா அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நின்றுமே அந்த இடத்துல வந்து ஆட்டோ பஸ் எதுவுமே கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துல கடுப்பான இந்த அருள்மொழி வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து எதையுமே வந்து நிப்பாட்ட வேணாம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கண்ணா, நான் கிளம்பி என்னுடைய கிராமத்துக்கே போயிடுறேன். ஏன்னா என்னுடைய ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்துல ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அந்த ஸ்டாப்ல யாராவது வந்து நின்றாங்கன்னா கூட நான் இங்க இருந்து ஏறி கூட நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்க வந்து விட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. சரி இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா சொல்லுதே அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இவருமே இந்த விஷயத்தை வந்து பெருசாவே எடுத்துக்கலங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்துலேயே அந்த மீன் மார்க்கெட்டுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அந்த ஸ்டாப்புக்கு போனால் ஒருவேளை ஆட்டோ வருமே, வந்துட்டா அதில் கூட ஏறி போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மீன் மார்க்கெட்டுக்கிட்ட நெருங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோ கூட நிற்கவே இல்லைங்க. ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் ஆட்டோவே நிற்கல. ஒரே ஒரு இடிஞ்சு போன நிழல் குடை மட்டும் தான் இருந்திருக்குது. அந்த இடத்துலையுமே யாருமே கிடையாது. நம்ம வந்து யாராவது இருப்பாங்க, ஆட்டோல ஏறி போயலாம் நம்ம நம்பிக்கையோட வந்தோம். ஆனா இங்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிக்கிறாங்க. அதே மாதிரி சரி நம்ம பக்கத்துலான இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தானே கடந்து போயிடலாம் அப்படின்னு மாதிரி தாங்க ரிட்டன் கொஞ்சம் 2 அடி எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது இவங்களுடைய காலில் போட்டுருக்காங்க இல்லையா செப்பல், அந்த காலுக்கு கீழே வந்துட்டு ஏதோ ஒன்று கொல கொலன்னு மிதிச்ச மாதிரி தெரியுது. என்னடா அது காலு கீழே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒன்ன மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒழுங்காவே தெரியலங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இந்த இடிஞ்சு போன நிலக்கூடை இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டியூப்லைட் போட்டிருக்காங்க. அந்த டியூப்லைட் கிட்டேயே போயிட்டு அந்த காலை வந்து இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க. மறுபடியும் பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய செப்பல்ல ஒட்டி இருக்கிறது வந்து வேற எதுவும் கிடையாதுங்க. செக்கச்சவேன்னு இப்படி கொல கொலன்னு இருக்கக்கூடிய ரத்தம் தாங்க. காலில் வந்து இப்படி ரத்தம் ஓட்டிருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க. அது ரத்தம் தான் அப்படின்றத வந்து இவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரத்தம் இருந்தால் வந்து கெட்டவாட அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரத்தம் வந்து நம்ம காலில் வந்து எப்படி விட்டுச்சு, இங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து மீன் மார்க்கெட் அப்படின்ட்டு. ஒருவேளை மீன்கள் கூட வெட்டிட்டு இங்கிட்டு தூக்கி போடுறதுனால கூட அதோட ரத்தம் கூட நம்ம காலில் பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கடந்து போயிருப்பாங்க. கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி வந்து யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நிழல் குடையில வந்து இடிஞ்சு போன இடத்துல வந்து யாருமே இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரும் ஒரு 18 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனும் உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல யாருமே இல்லையே, திடீர்னு அந்த இடத்துல வந்து எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துருக்காங்க. சரி ஒருவேளை பஸ்ஸில் ஏறக்காக தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திலேருந்து வந்திருப்பாங்க போல, நம்ம நல்ல வேலை தப்பிச்சோம், பக்கத்தில் போய் நின்று பேசி கொடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அருள்மொழி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே பேசிகிட்டே போகிறாங்க. பஸ் இப்போதைக்கு வராதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 2 நபர்களுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. என்ன நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், பதிலே சொல்லாமல் இருக்காங்க, ஒருவேளை காது எதுவும் கேட்கலையோ அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. பக்கத்தில் நெருங்கி போய் பேசும்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பதில் சொல்லவே இல்லை. அந்த சமயமே இவங்களுக்கு ஒரு விஷயம் பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. இந்த 2 நபர்களையுமே வந்து நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்குது. ஏற்கனவே இவங்க வந்து இ-சேவை மையத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த நபர் வந்து ஆதார் கார்டு வந்து பேர் திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்காருங்க. அப்போ பார்த்த அந்த நபர் அவங்க கூட இருக்க பையனே வந்து இவங்க வந்து நல்லா பார்த்துருக்காங்க. இவங்களுடைய கிராமம் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய கிராமம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தாங்க அவங்களுடைய ஊரே இருக்குது. நல்ல வேளை நமக்கு தெரியாத ஆளுகள்னு நினைச்சோம், ஆனா இவங்க வந்து நம்ம பார்த்த பழகுன முகம் தானே அப்படின்ற மாதிரி தாங்க தைரியத்தோட அவங்க பக்கத்திலே போய் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி போறாங்க. அப்படி போன பிறகு இந்த அருண்மொழி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும்டா, நீங்க வந்து கூட கடைக்கு வந்திருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருக்கல, என்ன யாவருக்கு தானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் வந்து ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க விகாரமாக. என்னடா அது, ஏன் இப்படி நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், ஆனா இவங்க வந்து நமக்கு பதிலே சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலேயே ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க இந்த அருள்மொழி. அப்படி நோட் பண்ண அடுத்த செகண்டே இவங்க வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு யதார்த்தமாக இருக்காங்க, சாதாரணமாக இருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பக்கத்தில் போன பிறகு தாங்க தெரியுது, அவங்களுடைய பின்புறம் தலை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே வந்து குதிரை போன மாதிரி மூளையே இல்லாமல் தாங்க ஒரு மாதிரி விகாரமாக உட்காந்துருக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு வந்து ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து இப்போ சாதாரணமாக தெரிஞ்சாங்களே, இப்போ வந்து வேற மாதிரி தெரியுறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்கி அங்கேருந்து கொஞ்சம் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், அவங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன ஒரு வெடி சத்தத்துக்கு பயப்படக்கூடிய ஆளு. இவங்களுடைய கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி தெரியுது அப்படின்றதுனால இவங்களால தாங்கவே முடியலைங்க. கை கால் உடம்புலாம் வேர்த்து விடவடக்க நடுக்கத்தோட அந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலே அந்த நெல்லக்கோடையில் உட்காந்துருக்கக்கூடிய 2 நபர்கள் வந்து டக்குன்னு சாலையோட மையப்பகுதியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் திரும்ப தங்கச்சி அப்படின்ற மாதிரி அந்த 40 வயது மைப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கூப்பிட்டுருக்காரு. யாரை நம்மளை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க.
திரும்பி பார்த்த உடனே உங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 2 நபர்களுமே வந்து உண்மையான மனிதர்களே கிடையாது, அது ஆண் மக்கள் அப்படின்றத மாதிரி புரிய வச்சிருக்குதுங்க. என்ன காரணம்னா, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவ்வளவு நேரம் வந்து சாதாரணமா இருந்தாங்க. அவங்களுடைய பின் தலை மட்டும் தான் அடிபட்டமா இருந்துச்சு. ஆனா அப்ப இங்க சாலையில இருக்கக்கூடிய இப்ப மையப்பகுதியில் இருக்காங்களே இந்த 2 நபர்கள், அவங்க இருவருமே வந்து காத்து மாதிரி கருகருன்னு ஒரு கரி உருவமா காட்சி அளிச்சிருக்காங்கங்க. இதை பார்த்துட்டு தாங்க இவங்க வந்து மிரண்டு போயிட்டு என்ன பண்ணனே தெரியாம இவங்களுடைய ஹேண்ட்பேக்கை கூட அப்படி கீழே விட்டுட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடிட்டே இருக்கும் பொழுது பின்னாடியுமே அந்த ஆன்மாக்கள் வந்து தொடர்ந்து இவங்களை வந்து துரத்திட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் நில்லுமா, எனக்கு வந்து தண்ணி தவிக்குது, தண்ணி குடுமா தண்ணி குடுமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மா வந்து கூப்பிட்டு கத்திட்டு இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஆன்மா வந்துட்டு என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி பின்னாடி தொடர்ந்தே வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு பிறகு நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தெரியாம நம்ம குப்பையை செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பயத்துல நடுக்கி அதே இடத்துல வந்து ஆண் கத்தியை மயக்கம் போட்டு கீழே விட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன நடச்சுன்னே தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் கண்ணை முழிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது தாங்க தெரியுது இந்த அருண்மொழி அப்படின்றவங்க வந்து இவங்களுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. உடனே சுத்தி முத்தி பாக்குறாங்க, இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. என்னம்மா பார்த்து எதையும் பார்த்து பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த அருண்மொழி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது தாங்க இவங்களுடைய அப்பா வந்து ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஆன்மாக்களை பார்த்து பயத்துல கத்தி மயக்கம் ஒடி கீழே விழுந்தாங்க இல்லையா அந்த நடு ரோட்ல, அப்படி விழுந்த பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா அந்த ரோட்ல தாங்க கடந்திருக்காங்க. நல்ல நேரமானு தெரியலங்க. ஏற்கனவே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து இறக்கி விட்டு போனார் இல்லையா, பஞ்சர் ஆயிடுச்சு பாதிலே விட்டுட்டார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பரை வந்து கூப்பிட்டு அந்த ஆட்டோ வந்து அதே இடத்துல நிப்பாட்டிட்டு பஞ்சர் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பொறிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த பொண்ணு வந்து வண்டியில ஏறும் பொழுதே வந்துட்டு நம்மளை வந்து பத்திரமா கூட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. கொஞ்சம் சந்தேகத்தோட தான் நம்மளுடைய வண்டியில ஏறி உட்காந்தாங்க. அந்த பொண்ணு வேற இப்ப தனியா நடந்து போயிட்டு இருக்குது, அதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஸ்பாட்ல வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த பிறகுதாங்க தெரியுது, இவங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பிரச்சனைனாலதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. உடனே அந்த பொண்ணை வந்து தூக்கி உங்களுடைய ஆட்டோலயே போட்டுட்டு இந்த அருள்மொழியை அவங்களுடைய வீட்டிலேயே கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. இப்படிதாமா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அருள்மொழிக்கு கண் கலங்கிருச்சுங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து நம்ம வந்து யதார்த்தமா தான் நான் சொன்னோம், நம்மளை கூட பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா அவர் நிஜத்திலேயே நம்மளை வந்து கரெக்டா வந்து வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாரு, அவர் எவ்வளவு நல்ல மனுஷர் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக வந்து இவங்க வந்து வேலைக்கே போகலாங்க, வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து இவங்க இந்த இ-சேவை மையத்துக்கு வந்து காலையில எப்பயும் போல கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து பார்க்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவரை ஒரு தடவை கூட உங்களால பார்க்கவே முடியல. அதே மாதிரி மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இனிமே நான் வந்து இருக்க மாட்டேன், நீங்க ஒருவேளை 6 மணிக்கு மேலே என்னை வேலை பார்க்க சொன்னீங்கன்னா இந்த வேலை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய முதலாளி கிட்ட சண்டை போட்டுட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு பஸ் வருதுங்க கரெக்டா இவங்களுடைய கிராமத்துக்கு. அந்த பஸ்ல ஏறி இவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:20 இருக்குங்க. அவங்க ஏற்கனவே வந்து பயந்தாங்க இல்லையா அந்த மீன் மார்க்கெட் கிட்ட, அந்த இடத்துக்கிட்ட தாங்க நெருங்கி போயிருக்காங்க. அப்படி போகும்பொழுது இவங்களே அறியாம அந்த இடத்துல வந்து இவங்க பயந்து விழுந்தாங்க இல்லையா, அதை வந்து உத்து பார்த்துருக்காங்க. உத்து பார்த்து அடுத்த செகண்டே வந்து இவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கான்னு தெரியலங்க, கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, 2 ஆண்மாக்கள் வந்து தத்ரூபமாக நடு ரோட்ல வந்து அப்படியே நின்றுகிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே ஆண் அலறி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பஸ்ஸுக்காரர் வந்து டக்குன்னு சடனா பிரேக் போட்டிருக்காரு. கூடி இருக்கக்கூடிய மக்கள் புறமே வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு என்னமாச்சு, ஏன் இப்படி கத்துன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒண்ணுமில்ல சும்மா நான் கனவு கண்டேன், தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னம்மா பஸ்ஸில் வரும்பொழுது இந்த மாதிரி கனவு பண்ணுவ, சாம் நீ முழிச்சே வாமா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு உங்களுடைய ஊர்ல போய் இறக்கி விட்டுருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்காங்க. என்னன்னு தெரியல, அந்த இடத்த நான் தாண்டி வரும்பொழுது எனக்கு பயமா இருக்குது, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சான்னு என்னன்னு தெரியல, நான் ரொம்ப பயந்துட்டேப்பா அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு எழுதுறாங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, பூஜை ரூம்ல இருந்துட்டு விபூதி எடுத்துட்டு இவங்களுடைய நெத்தியிலே பூசி விட்டுட்டு, நீ கவலைப்படாதம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாவே உங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கமே இல்லைங்க. நடுராத்திரில வந்து தூக்கத்துல இருந்து பாதியிலேயே முடிக்கிறது, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போய் நிற்கிறது, அந்த மாதிரி தாங்க செயலில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த ஆண் மக்கள் வந்து பொசஸ் பண்ணிடுச்சா பண்ணலையா அப்படின்ற மாதிரி தெரியலங்க, இவங்களே அறியாம பயத்துல என்னென்னமோ விஷயத்துக்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமா 1 வார காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து இ-சேவை மையத்துக்கு மறுபடியும் வேலை போயிருக்காங்க.
அப்படி போய் உட்கார்ந்தவங்க தாங்க கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அசால்ட்டாக வந்து சம்மண கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகத்தோடை வந்துட்டு இவங்களை போட்டு உலுக்கியிருக்காங்க. என்னாச்சு அருள்மொழி, ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த அருள்மொழி வந்து பதிலே சொல்லவே இல்லை. உடனே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாளியை கூப்பிட்டு அருள்மொழியை வந்து கேட்கறதுக்கு எதுவுமே பதிலே சொல்ல மாட்டா, என்னன்னு கேளுங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த உங்களுடைய முதலாளியுமே வந்துட்டு இவங்ககிட்ட வந்து நெருங்கி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவங்க கைக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய டம்ளர் எடுத்துட்டு இவங்களுடைய முதலாளி நிற்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையிலே ஓங்கி வீசியிருக்காங்க. என்னாச்சுமா உனக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வித்தியாசமா, இனிமே நீ வேலைக்கே வர வேணாம், உனக்கு வேலைக்கு வர பிடிக்கல விருப்பம் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்துட்டு எங்க உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்க, இனிமே நீ வராத அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அருள்மொழி அவங்களுடைய ஹேண்ட்பேக் மட்டும் மொபைல் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்படி வெளியே வந்து நிற்கும் பொழுது தாங்க இவங்க ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பிக்கப் பண்ணி அவங்க பாதியிலே வந்து நிப்பாட்டினார் இல்லையா, அதே டிரைவர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. நிற்கும் பொழுது தாங்க இவங்களுக்கு வந்து யாவுமே வருது. அன்னைக்கு வந்து நான் ஏதோ பார்த்து மயக்கம் போட்டு தாங்க கீழே விழுந்துட்டேன், ஆனால் நீங்கள் பத்திரமா நீ எடுத்துகிட்டு போய் எங்களுடைய வீட்டில் வந்து விட்டுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் இது வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அதனால என்னமா இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ உன்னுடைய ஊருக்கு போகணுமா வந்து ஆட்டோவில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆட்டோவில் ஏறி உங்களுடைய கிராமத்துக்கு வழியில் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மீன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நெருங்கினதுக்கு பிறகு வந்து இந்த அருள்மொழி என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த ஆட்டோ டிரைவருமே வந்து நிப்பாட்டுறாரு. எதுக்குமா நிப்பாட்ட சொல்ற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காரு. இல்லைங்கண்ணா, இந்த பாதையில போகும்பொழுதுலாம் இந்த இடத்த தாண்டி போகும்பொழுதுதான் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அன்னைக்கு வந்து நான் ஒரு 2 பேரை வந்து ஆன்மாக்களா பார்த்தேன், அதே மாதிரி நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆன்மாக்கள் வந்து தத்துரூபமாக நின்ற மாதிரி தெரிஞ்சுச்சு, இந்த இடத்த தாண்டி நான் எப்போல்லாம் போறேன்னா அப்போ பூராமே வந்துட்டு என்னையே அறியாமல் வந்து உடம்புலாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆல்ரெடி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம்லாம் தெரியும் போலங்க, இருந்தாலுமே வந்து இவங்க கிட்ட சொல்லவே இல்லை, சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்றதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, உன்னுடைய மனப்பெருமை தான், ஆன்மாக்கள்லாம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, பயப்படாத, உன் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான மனிதர்கள் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பி நீ இருந்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்திருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் இந்த அருள்மொழியை வந்து உங்களோட கிராமத்துக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருக்காரு. அப்படி இறக்கி விட்டது பிறகு இந்த அருள்மொழி வந்து தேங்க்ஸ்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக 1 மணி இருந்திருக்குங்க, நள்ளிரவு நேரம். அந்த சமயத்தில் இந்த அருள்மொழி மற்றும் இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டை சுற்றி வந்து யாரோ பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தம் வந்து கேட்குதுங்க. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே வந்து இந்த அருள்மொழியோட அப்பா அம்மா மற்றும் இவங்களுடைய தம்பி இருக்காங்க இல்லையா, எல்லாருமே முடிச்சிடறாங்க. முழிச்ச பிறகு வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து யாரோ 2 நபர்கள் வந்து நிற்கிறாங்க. அந்த நபர்கள் வந்து யாரும் நல்லா உத்து பார்க்குறாங்க, இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியல. உடனே யார் நீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய 2 நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பொண்ணுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அவங்க வந்து எழுப்பி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. யார் இவங்க, இந்நேரத்தில் வந்துட்டு நடுநிசி நேரத்தில் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணுக்கு வேறு தெரியுன்றாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட இவங்களுடைய பொண்ணை வந்து எழுப்பியிருக்காங்க. எழுப்பி இந்த பொண்ணு வந்து வெளியே வந்து பார்த்து அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுக்கு ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வெளியே நிற்கக்கூடிய அந்த 2 நபர்கள் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, ஏற்கனவே அவங்க வந்து ஆன்மாக்களாக பார்த்தாங்க இல்லையா, அதே நபர்கள் தாங்க. 40 வயசுல இருக்கக்கூடிய அந்த மர்ம நபரும் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தாங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இங்கே வீட்டுக்கு தேடி வந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே கூடிக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இவங்களுமே மிரண்டு போயிட்டு அலறி அடிச்சுட்டு அந்த வீடை சுற்றி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கதவை வந்து பூட்டிட்டு. இதை பார்த்துட்டு உங்களுடைய பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணே தெரில, நம்மளுடைய அப்பா அம்மாவே இப்படி பயந்து நடுக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய தலைமுடியை வந்து விருட்டுன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இழுத்து இவங்களுடைய கழுத்தை சுற்றி இப்படி கரகரன்னு கத்தி வச்சு அறுக்கிற மாதிரி வந்து வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. உடனே வந்து டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா அத்தனையுமே நடந்தது கூட கனவு தாங்க. இவ்வளோ நேரம் நடந்தது வந்து கனவு தானா, உண்மையிலேயே இருக்கிற மாதிரி வலிச்சுச்சே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டு பக்கத்துலேயே வந்திருக்காங்க. என்னாச்சு பாப்பா, ஏன் இந்நேரத்தில் வந்து இப்படி அலறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, நான் பார்த்த அந்த 2 ஆண் மக்களை என்னை தினமும் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு மறுநாள் காலையிலேயே ஒரு முடிவு எடுத்தாங்கணும் அப்படின்றக்காக இவங்களுடைய கிராமத்தோட எல்லையில் இருக்கக்கூடிய மாகாளியம்மன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்துட்டு அருள் வந்துருச்சு போலங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்மணி வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு.
கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பூஜை பண்ண பிறகு வந்து உங்களுடைய பொண்ண வந்து நீங்க கூட்டிட்டு போங்க. இனிமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி தாங்க கேட்குறாங்க. அதே மாரி இந்த அருள்மொழியோட அப்பா, அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அந்த ஆண் மக்கள் இனிமே வந்து தொந்தரவு பண்ணாதா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இதை கேட்டு அந்த கோயிலுடைய பூசாரி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இறந்து போன அந்த 2 ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆன்மாக்கள் அதே கிராமத்த தாண்டி எங்கேயுமே வரவே முடியாது. ஏன்னா எல்லையில அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மாகாளி அம்மனே இருக்கா. அதனால இந்த ஆத்தாவ தாண்டி அந்த 2 ஆன்மாக்களால சத்தியமா வரவே முடியாது. உங்களுடைய பொண்ணுகிட்ட வந்து பயமுறுத்தணுன்றதுக்காக வந்து பின்தொடர்ந்து வரல. கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து வந்திருக்குது. இனிமே அதுக்குமே அந்த ஆண்மக்கள் வந்து தொந்தரவு பண்ணாது. நீங்க தைரியமா பொண்ண கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி தாங்க அந்த கோயிலோட பூசாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி இந்த அருள்மொழிக்கு வந்து அவங்க நெனச்சுட்டு வந்து பயத்தலோட இருந்தாங்க இல்லையா? அந்த பயம் வந்து தானாவே மறைஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக வீட்லயே இருந்துட்டு மறுபடியும் உங்களுடைய அப்பா வந்து அந்த இ-சேவை மையத்துக்கே ஃபோன் அடிச்சு பேசியிருக்காரு. அப்படி பேசின பிறகு மறுபடியும் உங்களுடைய பொண்ண வந்து அதே இடத்துக்கே வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்கங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகுமே இந்த அருள்மொழிக்கு வந்து அந்த மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துச்சு, அந்த 2 ஆன்மாக்கள் வந்து யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரியாம தாங்க குழம்பி போயிருந்தாங்க. அதே மாரி ஏற்கனவே இந்த ஆட்டோ டிரைவர் வந்து இவங்கள வந்து பத்திரமா வந்து வீட்ல விட்டுருந்தாரு இல்லையா? அதே மாரி இவங்களுடைய இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுருக்காருங்க. உடனே அந்த ஆட்டோ டிரைவர பார்த்து நிப்பாட்டிட்டு நான் வந்து ஏறிக்கிறேனா அப்படின்ற மாரி ஏறிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கிட்டே நெருங்கி வந்திருக்காங்கங்க. அந்த மார்க்கெட்ட தாண்டி தான் வந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஆட்டோ வந்து மறுபடியும் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க இந்த அருள்மொழி. "உங்களுக்காவது இந்த மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாண்ணா? எனக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது." அப்படின்ற மாரி தாங்க கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே தாங்க இருந்திருக்காரு. அதன் பிறகு மறுபடியும் இவங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது தாங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு இந்த அருள்மொழி வந்து உங்களுடைய வேலைக்கு கிளம்புறதுக்காக வெள்ளிக்கிழமை போயிருந்தாங்க இல்லையா? அன்றைய மாலை தோராயமாக 5 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்ல அப்பாவும் பையனும் வந்து வண்டியில வந்துட்டு இருந்திருக்காங்கங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுதே ஆப்போசிட்ல ஒரு தனியார் பேருந்து வந்து கொஞ்சம் வேகமாவே வந்திருக்குது. அத பார்த்த உடனே வந்து இந்த இருவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டி கொஞ்சம் கீழ இறக்கி வந்துரலாம் அப்படின்னு மாட்டி தாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இறக்க நெனச்சுமே அந்த பஸ் வந்து இவங்க பக்கத்திலேயே வந்து நெருங்கி மோதியிருக்குது. மோதின உடனே இந்த இருவருமே வந்து அந்த வண்டியோட டயர்ல வந்து இப்படி மாட்டி சிக்கியிருக்காங்கங்க. சிக்கின உடனே பின் தலையில வந்து அப்படியே இந்த டயர் வந்து ஒரு பக்கமா வந்து ஏறி இருக்கும் போல. அடிச்ச அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்திலேயே இந்த 2 நபர்களுமே வந்து அதே இடத்திலேயே வந்து பரிதவிச்சு போய் இறந்து போயிருக்காங்கங்க. அதுக்கு பிறகு அவங்கள வந்து தூக்கிட்டு போய் வழக்கு பதிவு பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் ஏத்திட்டு போய் அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்கங்க. இப்படி இறந்து போனவர்களோட அந்த ஆன்மாக்கள் தாம்மா உன்னை வந்து பயமுறுத்துனது. நீ அந்நேரத்துக்கு கரெக்ட்டா அந்த இடத்த வந்து நீ நடந்து போயிட்டு இருந்த. அதனால தான் பயந்திருக்க அப்படின்ற மாரி தாங்க சொல்லியிருக்காரு. இது எனக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நான் உன்னை வந்து போகாதன்ற மாரி தடுத்திருப்பேன். ஆனா எனக்கே நீ போனதுக்கு பிறகு தான் அந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்ற மாரி விஷயமே தெரிய வந்திருக்குமா? என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாரி தாங்க அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு தாங்க இந்த அருள்மொழி வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய அப்பா, அம்மா கிட்டயே மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்களுடைய அப்பா, அம்மா வந்து எதுவுமே தெரியாதுன்னு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த விஷயம் வந்து ஏற்கனவே தெரியும். அந்த ஆட்டோ டிரைவர் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு தாங்க இவங்களுடைய அப்பா, அம்மாவுமே நடந்தது பூரா அப்படியே சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்னா மாறாம. ஆனா இந்த அருள்மொழி நினைச்சது வந்து சரிதாங்க. ஏற்கனவே இந்த 2 நபர்களும் வந்து இவங்களுக்கு வந்து தெரிந்த முகமாடி தெரியுதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க. ஏற்கனவே இந்த இ-சேவை மையத்துக்காக வந்துட்டு ஆதார் கார்டுல பேரை மாத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய இ-சேவை மையத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு போலங்க. அந்த 2 நபர்கள் தான் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நினைச்சிட்டு இவங்க வந்து மன வருத்தம் ஆகியிருக்காங்கங்க. அதே மாதிரி இந்த மாகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா? அப்படி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த அமானுஷ்யத்தால பாதிப்போ தாக்கமும் இல்லாம அந்த ஆன்மாக்கள் இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படாம நிம்மதியா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2021ஆம் காலகட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலா ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே சமயத்துல அன்றைய இரவே வந்து நான் மயக்கம் போட்டு கீழே விழுகும் பொழுது என்னை காப்பாத்தி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒப்படைச்சிருந்திருக்காரு பத்திரமா. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது வந்து இப்போ வரை எனக்கு வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே அந்த ஆட்டோ டிரைவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி அருள்மொழிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.